அண்மை செய்தி. ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? யார் அந்த சார் என்ற விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை. எதிர்க்கட்சி வரிசை உங்களை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா என கேள்வி எழுப்பியிருக்கிற அவர், எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள்? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறதா என்றால், மீண்டும் கேட்கிறேன், யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசை எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவுமறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்றும், தமிழ்நாடு சட்டமன்ற பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.